தலைதூக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு செல்வராஜ் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம். பூவுலகின் நண்பர்கள் சார்பாக திரு சுந்தரராஜன் அவர்கள் வணக்கம். இது மட்டுமல்லாமல் நம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் மழை இல்லம் சார்பாக திரு சக்தி அவர்களும் இணைய இருக்கிறார். தலை தூக்கக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாடு விவசாயிகளினுடைய பிரச்சனை சார்ந்து பேசுகிற போது அது ஏதோ விவசாயிகளினுடைய பிரச்சனை, அது தஞ்சை சார்ந்த பகுதி மக்களினுடைய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இது சென்னை மட்டுமல்ல, தமிழகம் எங்குமே இந்த பாதிப்பு இருக்கும், அதுவும் கோடை காலங்களில் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற அளவில் தான் செய்திகள் வந்திருக்கிறது. அதனால தான் இந்த வாதத்தையே நம்ம கட்டமைத்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு சுந்தரராஜன் அவர்கள், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பொதுவாக இந்த பத்திரிகைகளில் சில செய்திகள் ஒரு அதிர்ச்சியூற்ற செய்தியை போட்டால் மக்கள் கவனம் கிடைக்கும்ன்றதுக்காக பூகம்பம் ஏற்பட அபாயம் இருக்குது இந்த பகுதியிலலாம் சொல்லுவாங்க. தொடர்ந்து சில வாரங்களாக தமிழகம் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி மிகைப்படுத்தப்பட்ட செய்தின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மட்டும் இல்லை, சென்ற வருடம் சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட 520 உயிர்களை இழந்த சமயத்தில் கூட நாங்கள் சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் சென்னையில் மழையில் தத்தளித்த சென்னை அடுத்த வருடம் தண்ணீருக்கு அலைய போகுதுன்னு நான் சொன்னோம். கடந்த ஒரு வாரமாக மட்டும் இல்லை, கடந்த ஓராண்டுக்கு முன்பே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். சென்ற வருடம் பெய்த மழையில் நம்ம 320 டிஎம்சி தண்ணியை கடலுக்குள்ளே விட்டுருக்கோம். சென்னையோட ஒரு வருட தேவை பார்த்திங்கன்னா 10 டிஎம்சி தண்ணி தான். அப்போ நாம் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நீர் மேலாண்மையில் தவறு செய்த விளைவு போன வருடம் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு பெய்த மழையை தடுத்து, நமக்கு தேவையான அளவுக்கு தடுத்து தேவையான அளவுக்கு பயன்படுத்த விஷயங்களை செய்யாத விளைவு இன்றைக்கி நாம் தத்தளிச்சிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதாவது நம்ம வடகிழக்கு பருவமழை பொய்த்தனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அது உண்மை தான். அதில் ஒரு சின்ன உண்மை இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த வடகிழக்கு பருவமழையை பற்றின ஒரு அறிவியல் ஆய்வே தமிழகத்திலேயோ தமிழக அரசுகிட்டோ தமிழக மக்கள்கிட்டயோ பெரிய அளவில் எடுத்து செல்லப்படவே இல்லை. இந்த வடகிழக்கு பருவமழை எப்படின்னா, அதுக்கு ஆங்கிலத்தில் ரோக் மான்சூன் தான் சொல்லுவாங்க. எப்படின்னா புயல் தான் மழையை கொண்டு வரும். சில ஆண்டுகளை தவிர, இப்போ போன வருஷம் இந்த புயல்னால மழை வரல, சில ஆண்டுகளை தவிர மற்ற எல்லா ஆண்டுகளையும் பார்த்தோம்னா புயல் தான் மழையை கொண்டு வரும். அதுவும் அந்த மழையை பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க மழை பெய்யுது, காலையில் மழை நின்றும். ஆனால் நீங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ரமணன் சார் தொலைக்காட்சியில் பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு சொன்னவொடனே மழை நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. என்னைக்கு சார் சொன்னாங்களோ உடனே மழை. வடகிழக்கு மான்சூனோட வடகிழக்கு பருவமழையோட கேரக்டரே அதான், இரவு முழுக்க மழை பெய்யும், பகல் நின்றும். ஆவரேஜாக கடந்த 60 வருடங்களில் ஆவரேஜாக எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1100 மில்லிமீட்டர் மழை தமிழகத்துக்கு கிடச்சிருக்கு, ஒவ்வொரு 2-3 வருடங்களை தவிர. இந்த வருஷம் நமக்கு கிடைக்கல, கிட்டத்தட்ட ஒரு 60% டெபிசிட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நிச்சயமாக இது அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த பருவநிலை காலநிலை மாற்றத்தினால இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக மழை பெய்து கெடுக்கும், இல்லாட்டி மழையே பெய்யாமல் கெடுக்கும். இது இனிமேல் தொடர்ச்சியாக நடக்க போகிறது. புயல்கள் வரும், சுனாமிகள் வரும், நிலநடுக்கம். இது ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி பயமுறுத்ததாக நான் சொல்ல, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸோட கால அளவு, இன்னைக்கு முன்னாடிலாம் 100 வருஷத்துக்கு ஒருக்க புயல் வந்துச்சுன்னா இனிமேல் 50 வருஷத்துக்கு ஒரு புயல் வரும், இல்லை 25 வருஷத்துக்கு ஒருக்க வரும். அது என்னென்னு ஸ்டடிஸ் பண்ணாலும் தெரியும். பஞ்சம் பஞ்சம், புயல், அதிக மழை, அதிக வறட்சி, இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? இதை சந்திப்பதற்குரிய ஒரு ஆய்வுகள் தமிழக அரசிடமும் தமிழக அதிகாரிகளிடமும் கிளைமேட்டாலஜி பற்றி, ஓஷனோகிராஃபி பற்றி, கிளைமேட் சேஞ்ச் பற்றி, குளோபல் வார்மிங் பற்றி ஏதாவது நம்ம மாடல்ஸ் இருக்கா, டேட்டா இருக்கான்னு கேட்டால் அது பற்றி தான் அடுத்த சுற்றுல விரிவாக வாதிக்க இருக்கிறோம். திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட, சென்னையில் தண்ணீர் பஞ்சம், காலி குடங்களோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆனால் அதை தாண்டி தமிழகம் எங்கும் கிராமங்கள்லாம் கூட தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதை பார்க்க முடியும். மாநகராட்சி குழாய்களில் தண்ணீர் வராததை பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படி தமிழகம் எங்கும் இந்த கோடை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா கடுமையாக இருக்கும். இன்றைக்கு வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்குன்னா, அடுத்த 10 மாதத்திற்கு மழை இருக்காது என்று சொல்லிவிட்ட நிலையில் மிக கடுமையான ஒரு காலகட்டத்தை எதிர்நோக்கி நாம் போய் கொண்டிருக்கின்றோம். இதில் நாம் முக்கியமாக கருத வேண்டிய விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நமது நீர்நிலைகளில் வரக்கூடிய நீர்வரத்தை நாம் முதலில் உறுதி செய்யவில்லை. அதுதான் அந்த தூர்வாரல், இந்த கால்வாய்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அந்த நீர்வரத்தை சரி பண்ணி இருந்தோம் அப்படின்னோம்னா நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது அந்த போக்கில், அந்த ஓட்டத்தில் மேலோங்கும். அது இல்லை. ரெண்டாவது விஷயம், மழை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை 62 விழுக்காடு பொய்த்து போச்சு. தமிழ்நாடு பெற வேண்டிய மழையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 59 விழுக்காடு தான் பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன அப்படின்னோம்னா, இப்போ இதை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடு
ஒரு போர்க்கால அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ போர் அப்படின்னு சொன்னால் என்ன, போருக்கு முன்னாடி என்னென்ன விதமான முன்னேற்பாடுகள், உணவு சேமிப்பு, மக்களை எப்படி வகைப்படுத்தணும், அதை எதிர்நோக்குவதற்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி இது வந்துட்டு வறட்சி போர். வறட்சி போர் வறட்சி போர் இந்த தமிழக அரசு என்ன செய்யணும் அப்படின்றதுல இது தான் அண்டர்லைன். இப்போ வரப்போகிற இந்த சூழல் வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நிலத்தடி நீரை சார்ந்து தமிழ்நாடு ஓரளவிற்கு வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் ஆலந்தூர் உள்ளிட்ட அந்த இடம் வரைக்கும் செங்கல்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரே மேலே ஓடாத அந்த பாலாத்தில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்க போரை அப்படின்னோம்னா சென்னை மாநகரத்துக்கு பாதி மாநகரத்துக்கு வந்துட்டு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற அளவிற்கு அதில் தண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நீங்கள் எடுத்து 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 அந்த அக்விஃபர் காலி பண்ணிட்ட உடனே கீழே எல்லாம் அந்த சூடு இறங்கி தண்ணி இல்லாத போயிட்டுது. இப்போ இது எல்லா ஆறுகளுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டில் ஓடுகின்ற ஆறுகள் எல்லாவற்றிலுமே சரி நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சி போச்சு. அதை சார்ந்துள்ள நிலங்கள்லையும் வந்துட்டு நீர் இல்லை. நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து போயிருக்கின்ற காரணத்தினால் தொழிற்சாலைகளினுடைய நீர் பயன்பாடு, விவசாயத்திற்கான நீர் பயன்பாடு இல்லை. கால்நடைகளை காப்பாற்ற வேண்டும். அவைகளுக்கு என்ன செய்வது? பிரதான காலத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தண்ணி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா விவசாயம் பண்ணாத நீர்நிலைகள் எல்லாம் ஆடு மாடுகளை காப்பாற்றுறதுக்கு வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அந்த மாதிரி நீர்நிலை அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரி, குளம், கண்மாய் எல்லாம் வத்தி கிடக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்படிப்பட்ட கேள்விகளை எப்படி எதிர்நோக்க போகிறது நமது தமிழக அரசு என்பது மிக மிக முக்கியமானது. அதே போல் இவர் ஐயா அவர்கள், சுந்தரராஜன் நண்பர் அவர்கள் சொன்னக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களில் இதற்கு பிறகாவது கவனம் செலுத்த வேண்டும். நம்ம அதை என்னன்றதை நம்ம தொடர்ந்தே நம்ம பேசலாம். நம்மோடு மழை இல்லம் சார்பாக திரு சக்தி அவர்களும் இணைகிறார். திரு சக்தி, நான் உங்களிடம் கேட்பது வந்து ஒப்பீட்டு அளவில் கடந்த ஆண்டு இருக்கக்கூடிய பஞ்சத்தை காட்டிலும், ஏன்னா சில பற்றாக்குறைகள் இருந்தது, இந்த ஆண்டு மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட ஒரு 69 விழுக்காடு கிடைச்சிருக்கு. இதை மட்டுமே காரணம்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த தொடர்ச்சியான நிலை இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதே தொடரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் மழை இல்லம் வச்சிருக்கப்ப நிறையா விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறப்ப மக்கள் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழைநீர் சேகரிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மழையே இல்லை, அப்புறம் எப்படி மழைநீர் சேகரிப்பு பண்ணுறேன்னு மக்கள் சொல்லுவாங்க பொதுவாக. பட் பேசிக்காக அந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து ஆவரேஜாக அந்த 75 விழுக்காடுலேருந்து உங்களுக்கு 85 to 90 விழுக்காடு கிடச்சிருக்கு. பட் இங்கே பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை நம்ம ஊர் சைடில் சரி. ஏன்னா இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறோம் எல்லாம். அதாவது பிரச்சனை வர்றப்போ மட்டும் ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம, ஏன்னா அப்போதைக்கு அது ப்ரியாரிட்டி கிடையாத மாதிரி ஆகி போயிடுது. ஸோ கடந்த வருடத்தை விட இந்த வருடமும் கொஞ்சம் தான் மழை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சே தவிர, பட் மழை பொழிவு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் என்னென்னா அது பெய்கிற மாதம் மும்மாரின்னு பெஞ்ச மழை மொத்தமாக ஒரே மாதிரி பெஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே ட்ரவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரும் காலங்களில் கண்டிப்பாக அதிகமாகத்தான் போகுது. இது மக்கள் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி பயமுறுத்துறதுக்கான விஷயங்கள் கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான தீர்வுகள், மழைநீர் சேகரிப்பு, வாட்டர் மேனேஜ்மெண்ட். இங்கே வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து இருக்குது, இப்போ இருக்குது. பட் வந்து இது வந்து ஒரு டெம்பரவரி தான் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இத்தனைக்கும் நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்து இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப தமிழ்நாடுங்கிறது வந்துட்டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரியாக வந்து போகிறப்ப நமக்கு என்ன சொல்யூஷன் தேவைன்னா இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட்டான இம்ப்ளிமெண்டேஷன் தேவைப்படுது. நம்ம நிரந்தர தீர்வு பகுதியில் நம்ம தொடர்ந்து திரு சக்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா நிரந்தர தீர்வு பகுதிக்குனே ஒரு சுற்று நான் வைத்திருக்கிறேன். பொதுவாக சூழலியலர்கள் சார்ந்து அல்லது இயற்கை சார்ந்து இயங்குபவர்களை வச்சு தான் இந்த வாதம் நடத்தணும். ஆனால் நம்ம குறிப்பாக 2 பிரதான கட்சிகளை நம்ம ஏன் தேர்வு செய்திருக்கிறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட தான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு அரசு இயந்திரம் செயல்படுறதுக்கும் ஒரு சமூக ஆர்வலர்கள் செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் 2 பிரதான கட்சிகள் அழைத்திருக்கிறோம். திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட இந்த குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக வந்து தொடர்ந்து திமுக நிறைய அறிக்கைகள், இது இன்னும் இல்லை, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே இதை ஒரு நிறைய அறிக்கைகள் திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள்லாம். ஆனால் இன்றைக்கு அரசு சொல்வது வந்து நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறோம், யாரும் பயப்பட வேண்டாம்னு. அதை நீங்கள் எப்படி, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கார்கள் என்பதை பற்றிய விவரம் இல்லாமல் முன்னெச்சரிக்கைகள் மட்டும் சொன்னால் போதாது என்பது தான் எங்களுடைய கருத்து. இப்போ 1901க்கு பிறகு 50% குறைவான மழை இந்த ஆண்டு தான் என்பதாக ஒரு தகவல். அதுக்கு இப்போ இந்த மார்ச் மாதம் தொடக்கத்திலிருந்தே சென்னை வாழ் மக்கள் இங்கே இருப்பதா வெளியேறுவதா, வெளியேறி போனாலும் எங்கே செல்வது, தண்ணீர் அந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் கட்டுப்பாடு வரும் என்பதற்கான முன்னோடிகள் இன்றைக்கி பல்லாவரம், குரோம்பேட்டை ஏரியாவிலெல்லாம்
12,000 லிட்டர் டேங்கர் லாரி தண்ணி 5,000 ரூபாய்க்கு வாங்கி தான் மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எத்தனை நாள் இன்னும் வந்து மெட்ரோ வாட்டர் வந்து இன்னும் ஒரு வார காலத்திற்கு பிறகு நிறுத்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று இடைவெளி விட்டு அதற்கு பிறகு அது கூட இந்த மாத இறுதி வரை தான் வரும், அதற்கு பிறகு உத்தரவாதம் தர முடியாது என்கிற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நிலவரம். இதற்கெல்லாம் இவர் இப்போ தான் வந்து கிருஷ்ணா நதி நீர் வேணும் உனக்கு ஒப்பந்தப்படி நீங்கள் வந்து கொடுக்கலை அப்படின்னு சந்திரபாபு நாயுடு நம்முடைய முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது மாதிரி உயிர்காக்கும் பிரச்சனையில் உடனடியாக நேரில் சென்று பேசுவதற்கான ஒரு முயற்சியை கூட எடுக்க தயாராக இல்லாத நிலையில் ஒரு கடிதம் பக்கத்து மாநிலத்தினான சந்திரபாபு நாயுடு அவர்களிடத்தில் கூட நேரடியாக பேசலாம், ஒரு அமைச்சரை அனுப்பலாம். ஆனால் கடிதம் எழுதுகிற அந்த பாண்ட் டெல்லிக்கு கடிதம் எழுதுகிறதை போல ஆந்திராவுக்கும் கடிதம் எழுதினால் போதும் என்கிற நிலையில் இருக்கிற ஒரு தமிழக அரசை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிவாரணம் சம்பந்தமாக பரட்சியான மக்கள் வந்து 130 விவசாயிகளுக்கு மேலே தற்கொலை செய்து கொண்டு தற்கொலை மட்டும் இல்லாமல் மாரடைப்பு பல்வேறு சூழ்நிலை இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் நமது நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதற்கு அவர்கள் மட்டும் காரணமில்லை, இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளை வச்சு என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு அதைவிட பதைப்பான செய்தி தமிழக அமைச்சர்கள் MC சம்பத் அவர்களும் வெள்ளமடி நடராஜன் அவர்களும் என்ன சொல்கிறார்கள்? அவர்களெல்லாம் நோயினால் அவர் சொல்ற கருத்து நோயினால் இறந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல பயிருக்கு அருகிதால உயிரை வயது உயிர் என்றெல்லாம் இல்ல இருந்த அப்படி என்று தட்டி கழிக்கக்கூடிய அரசை வைத்திருக்கிறோம் என்ற ஒரு நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். அவ்வளவுதான் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு இவர் இந்த தமிழக அரசிடமிருந்து இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள். இந்திய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று சொன்னால் மட்டும் போதுமா? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று சொல்லணுமா? இது இப்ப நீங்க இப்ப சொன்ன நண்பர் சொன்னார்ல, சுந்தரராஜ் சொன்னார்ல, எத்தனை TMC தண்ணீர் கடலில் சென்று வீணாகி இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு ஆட்சியில் இருந்தவர் அவர் தானே ஆட்சியில் இருந்தார்கள். இது இந்த நம்ம மற்ற பிரச்சனைகளை திமுக அதிமுகன்னு ஒப்பிட்டு பார்ப்பது சரியா தவறா என்பது விட்டுருவோம். ஆனா இயற்கை சார்ந்து சூழலியல் சார்ந்துன்னா நம்ம நிச்சயமாக ஒரு 10, 20, 30 ஆண்டுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்காம இருக்க முடியாது. அந்த இடத்தில் ஏரிகள் குளங்கள்லாம் என்ன செஞ்சதுன்றதை நம்ம கட்டாயம் பேசுவோம். நான் உங்களிடம் தான் வரணும். ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால நீங்க சொல்லியிருக்கிறீங்க யாரும் பயப்படலாம் தேவையில்லைன்னு. ஆனால் திரு சுந்தரராஜன் அவர்கள் சொல்வது நம்ம தொடர்ந்து கவனித்து வந்தால் சென்ற ஆண்டே சொன்னாங்க இது கடுமையான பஞ்சம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அரசு எங்க வந்து இருக்குன்னா தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துங்கன்ற அளவுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு அபாயம் இருக்குன்றதை நம்மளால உணர முடியுது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பரவலாகவே வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் ரொம்ப குறைஞ்சது ஒரு காரணம். இந்த இவரும் சொன்னார், அவரும் அண்ணனும் சொன்னார். அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்த 100 ஆண்டில் இதுதான் முதல் முறையாக இவ்வளவு பெரிய கடுமையான வறட்சி வந்திருக்குதுங்கிற காரணம். இது வந்து அரசாங்கத்தினால் வர்ற வறட்சி அல்ல, அரசாங்கம் செயல்படாதனால வர வறட்சி அல்ல, மழை பெய்யாதனால வர வறட்சி. இந்த வறட்சி பணிகளை செய்வதற்காக தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி 930 மில்லியன் லிட்டர் தண்ணி வேணும். இப்போது தமிழக அரசு கொடுத்துட்ருக்கிற தண்ணி 580 மில்லியன் லிட்டர் தண்ணி கொடுத்துட்ருக்கு. 200 மில்லியன் வந்து கடல் நீர்லேருந்து குடிநீராக்கி கொடுக்குற தண்ணியிலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க. மீதம் குழாய்கள் மெட்ரோ வாட்டர் வராத இடங்களுக்கு 400 லாரியிலிருந்து 500 லாரி வரைக்கும் இப்போ தண்ணி வந்து தினசரி கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையை பிரதானப்படுத்துறீங்க. இல்ல நான் சொல்ல வர ஒவ்வொருவரும் சொல்றேன். எங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வரீங்க? என்ன ஆகுது? பாலாத்துக்கு பக்கத்துலயும் செம்பரம்பாக்கம் பக்கத்துலயும் போர்வெல் போட்டு ஆள் குழாய் கொண்டு வந்து தண்ணி எடுத்து அது கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய கவனம் சென்னைன்றதுனால. ஆனால் கிராமங்கள்ல அதிக ஆழ்துளை கிணறுகளை பயன்படுத்தி அங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்ததுனால அங்க நிலத்தடி நீர் மட்டம் போயிடுச்சு. அங்க அவங்க குடத்தோட காத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி பேசலாம். குளம் சார்ந்த இடங்கள்ல வந்து ஆள் குழாய் கிணறு அமைச்சு தண்ணி எடுத்து வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த பஞ்சம் ஏன் நிலத்தடி நீர் தமிழ்நாடு முழுவதுக்கும் குறைந்து இருக்கிறது? நிலத்தடி நீர் குறையிற காரணம் என்ன? உங்களுக்கு மழை தான் இல்லன்றீங்க. மழை இல்ல, மழை நீரை வந்து சேமிக்கிறது இல்ல. அதை சேமிக்க சொன்ன ஒரு வருஷம் மட்டும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க கம்பெனிகளில் அந்த மழை நீரை வீணாக்காமல் சேமிச்சிருந்தா நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்தது ஒரு வருஷம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்ய சொன்னால் அரசாங்கம் வற்புறுத்தின மாதிரி ஒரு நினைக்கிறனால மக்கள் வந்து அது நமக்காக தான் சொல்கிறாங்கன்னு நினைக்காம அவங்க மக்கள் வந்து அதை அரசு வற்புறுத்துதுங்கிற மாதிரி நினச்சாங்க. அதனுடைய விளைவும் கூடாது. அதனால் வந்து மழை தொடர்ந்து இருந்தால் போன வருஷம் இந்த பஞ்சம் வரல, அதுக்கு முதல் வருஷம் இந்த வரல. மழை வராத இயற்கை சீற்றத்துக்கு வந்து யாரும் தனிப்பட்ட முறை அரசோ எந்த கட்சியும் பொறுப்பெடுக்க முடியாது. முதல் சுற்றுவாதம் இந்த தண்ணி விஷயத்துல இல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றதை இன்னும் நம்ம விரிவாக பேசுவோம். ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் கருத்து வாங்கிக்கிறேன். திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட
போன முறை இந்த பஞ்சம் கிடையாது. அரசு நடவடிக்கை, ஒரு மழை பொய்ஞ்சு போயிடுது, வரலாறு காணாத பஞ்சம் வரப்போ தான், மழை பொய்த்து போகிறப்ப தான் இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, பொதுவாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் எல்லோருக்குமே அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நிலத்தடி நீரை பயன்படுத்துகிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. அந்த கிரவுண்ட் வாட்டர் எப்போ நம்ம பயன்படுத்தணும்? மழை பொய்த்து சர்ஃபேஸ் வாட்டர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து, ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து உங்கள் சர்ஃபேஸ் வாட்டர் தான். சர்ஃபேஸ் வாட்டர் எதுனா, மலைகள் முழுக்க காடுகள் இருக்கும், அந்த மலைகளில் மழை பெய்யும், தண்ணி வந்து அழகாக ஆற்றுல ஓடி வரும், அந்த ஆற்றுல இருக்க மணல் வந்து பிடிச்சி கிரவுண்டை ரீசார்ஜ் பண்ணும். குறைஞ்சபட்சம் கிணத்துன்றதுக்கலாம், இல்லாட்டி குளங்களில் தண்ணீரை நிரப்பி வச்சு நீங்கள் பயன்படுத்தும். இதுதான் அந்த ஓவராலாக நீர் மேல்மனை குறித்த ஒரு விஷயம். எப்பெல்லாம் மழை பொய்த்து கடந்த 100 வருடங்களில் எப்பெல்லாம் மழை பொய்த்து இந்த மாதிரி வறட்சி வருதோ அப்போ தான் நீங்கள் கிரவுண்ட் வாட்டரே எடுக்கணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நீங்கள் நார்மல் டேஸ்லேயே உங்களுடைய நீர் மேலாண்மை இல்லாதனால சாதாரண நாட்கள்லேயே நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. இன்றைக்கி எந்த வீட்டிலேருந்து போர்வெல் இல்லை, எந்த அரசுகள் போர்வெல் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது வீராணத்தில் தண்ணி எடுத்ததுக்கு? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? அந்த வீராண நீர் என்பது அங்கே இருக்க விவசாயிகளுக்கும் அங்கே சுற்றி இருக்க கிராமத்துக்கும் பயன்படுற நீர். அது யார் வீராணம் கூட சொன்னால் எப்படி உங்களால் கொண்டு வர முடியும்? ஒரு இடத்துலேருந்து தண்ணி எந்த இடத்துக்கு கொண்டு அப்போ அந்த இடத்துல தண்ணி பிரச்சனை வந்துடாதா? இது வந்து போக்குவரத்து பிரச்சனை மாதிரி தான். போக்குவரத்து பிரச்சனைக்கு ஒரு ஜங்ஷனில் ஒரு டிராஃபிக் சிக்னலில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா உடனே பிரிட்ஜ் கட்ட வேண்டியது. பிரிட்ஜ் என்ன பண்ணணும்? இந்த ஜங்ஷன்லேருந்து அடுத்த ஜங்ஷன் தள்ளி போடும் அந்த பிரச்சனையை, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து பிரச்சனை தீர்த்துறாரு. செல்வராஜ் அவர்கள்ட்ட ஏன்னா ஒவ்வொன்றாக நம்ம வாதிக்கணும், ஏன்னா மக்களுக்கு அது புரியணுன்றதுக்காக தான். நம்ம நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிறது, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றது இந்த கோடை காலத்தை எப்படியாவது நம்ம சமாளிச்சிரும், அங்கே தண்ணி வாங்கி இங்கேருந்து எடுத்துன்ற அளவில் தான் இருக்கே தவிர இது நிரந்தர தீர்வு அல்லன்றது தான் குற்றச்சாட்டு. நிரந்தர தீர்வு பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வந்து குறிப்பாக காவேரி தண்ணி வரும்போது மேட்டூர் டேமில் தண்ணி வந்தால் 127 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அங்கே சுத்தமாகவே தண்ணி வராதனால தான் இந்த பிரச்சனை. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து 549 கூட்டு குடிநீர் திட்டங்கள் வந்து கிராம அளவில் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த செயல்பாட்டில் வந்து அங்கே வந்து தண்ணி பிரச்சனை இப்போ வந்து 50% வந்து தண்ணி பற்றாக்குறை வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம மழை வரும்னு எதிர்பார்த்தா மழை வரல. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்கள்லேயும், அதாவது 194 கிராமங்களுக்கு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்து மூலிமா தண்ணி கொடுத்துட்ருக்காங்க கிராம பஞ்சாயத்துக்கு. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஊராட்சிகளிலும் முறையாக அரசு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக இதுவரைக்கும் கிராம ஊராட்சி கைப்பம்புகள் வந்து 2,29,921 கைப்பம்பு வேலை செய்யுது. அது மாதிரி இதே மாதிரி விசை பம்புகள் மூலமாக 1,11,581 விசை பம்புகள் வேலை செய்யும். வரக்கூடிய கோடையில இப்ப தமிழக அரசு தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துங்கன்ற இடத்துக்கு வந்திருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நானும் மறுக்கல. ஆனா இந்த வறட்சியை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்ன்றதுதான், அதுதான் விவாதமாக இருக்கிறது. திரு ஐயநாதன் தான் வருகிறேன் அந்த கேள்விக்கு நம்ம பதில். திரு ஐயநாதன், இப்போ அரசு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது, பக்கத்து மாநிலத்திலிருந்து வாங்கி கொடுக்குறாங்க, இல்லது இன்னொரு இடத்துல இருந்து ஆழ்துளை கிணறு மூலமாக எடுத்து கொடுக்குறாங்கல்ல, இது போதும்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசு இது போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்த்திருச்சுன்னு பார்க்க முடியுமா? இல்லை ஒரு ஒன்று சொன்னார், நிலத்தடி நீரை நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய உரிமையே கிடையாதுன்னு. எப்போ இது வந்துச்சு அப்படின்னம்னா, தமிழ்நாடு பல காலகட்டங்களில் வந்துட்டு ஆண்டாண்டு கால தொடர்ச்சியான வறட்சியை சந்திச்சிருக்குது. தஞ்சை மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு கால வறட்சி ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கு உணவில்லாத போய் தனக்கு கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள்கிட்ட இருந்துட்டு நெல்லை வாங்கி வச்சு தன்னுடைய மக்களுக்கு தந்து பஞ்சத்தை கடந்த கதையை அவர் தனது கோயில் கல்வெட்டிலே செய்திருக்கார். அதான் அவருடைய பெருமைன்னு கூட சொல்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வறட்சி தஞ்சை மண்டலத்துக்கோ அல்ல தமிழ்நாட்டிற்கோ புதிதல்ல. ஆனால் அந்த போர்னு ஒன்று வந்துட்ட உடனே என்ன பண்ணாங்க, கிணற்று நீர் வற்றி போச்சு, ஏரியில் தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கண்மாயில் தண்ணி இல்லைன்னும் போது இந்த நம்ம சாலை வச்சு இறச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மக்கள் எல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, இருக்கிற தண்ணீரை வந்துட்டு கால்நடைகளுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த போர்னு ஒன்று வந்துட்ட உடனே என்ன பண்ணாங்க, அதை வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு அரசுகளும் அடுத்தடுத்த அரசுகளும் வந்துட்டு நாங்கள் உற்பத்தியில் இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இந்த சாதனையெல்லாம் பண்ணிட்டோம்னா இதை பண்ணது என்ன அப்படின்னோம்னா நிலத்தடி நீர். ஆனால் இந்த நிலத்தடி நீர் அப்படின்றது வந்துட்டு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருந்தது தமிழ்நாட்டில். ஏன் சார்ஜ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னோம்னா, ஆறுகள் காப்பாற்றப்பட்டு வந்தன. இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாள் அந்த ஆறில் தண்ணி ஓட என்னன்னா அந்த பெர்கோலேஷன் வந்துட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கண்மாய், ஏரி, குளங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் வண்டல் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய அந்த வண்டலெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவோம், நிலத்தில் கொட்டுவோம். நிலத்தில் கொட்டிட்டோன்னா அது வந்துட்டு தூர்வாடுறது வந்துட்டு மக்களே செய்கிற மாதிரி ஆகிடும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் நிரம்பிடும். நீர் நிரம்பி மிச்சம் மீதி நிரம்பி அந்த கலங்கல்கள் வழியாக வந்துட்டு 12 திசையில் 8 திசையில் பாஞ்சு இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய குளங்களை எல்லாம் நிரப்பியிருக்கும். ஒரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா குடிநீர் எடுக்கிறதுக்காக ஒரு குளம் இருந்துச்சு.
ஆடு மாடுகளுக்குன்னு ஒரு குளம் இருந்துச்சு. போக்குவரத்து அந்த வழிபோக்கர்கள் வந்துட்டு குளிச்சுட்டு போகிறதுக்காக இன்னொரு குளம் இருந்துச்சு. பல கிராமங்களில் இன்றைக்கி இருக்குது, நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தெரியும். இவை அனைத்தும் பராமரிக்கப்படாமல் கெட்டு போய் கிடைக்கின்றன. தூர்ந்து போச்சுன்னு சொல்லுவோம்ல, அது. மற்றதெல்லாம் பட்டா கொடுத்துட்டாங்க, பட்டா கொடுத்து கட்டி ஏற்றிட்டாங்க. இங்கே சென்னை மாகாணம் வரைக்கும், நான் சென்னை மாநிலம் வரைக்கும் நான் சொல்ல வரேன், மாவட்டம் வரைக்கும் சொல்ல வரேன். ஏன் இப்படி ஆச்சுன்னொன்னா, இவங்களுக்கு வந்துட்டு நீர் மேலாண்மை இல்லை. இவங்களுக்கு வாழ்க்கையை பொறுத்த புரிதலே இல்லாதவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக வந்தாங்க. நான் குறிப்பிட்ட கட்சியை பற்றி பேசலை. இதெல்லாம் இந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இப்படிப்பட்ட நீர்நிலைகளில் குளித்தவங்க தான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நீங்கள் மன்னார்குடியில் ஆரம்பித்து எட்டுக்குடிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னோம்னா, போகிற வழியற 80 குளம் இருக்குது. நான் எண்ணிக்கிட்டே போனேன், போன ஆண்டு எண்ணிக்கிட்டே போனேன். 80 குளத்துலேயும் தண்ணி இருக்கு ஐயா. நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது ஒரு தண்ணி குளத்தில் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு தாமரையை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்கன்னா தண்ணி சுத்தமாயிடும், அது குடிநீருக்கு பயன்படுத்தலாம். இது தெரியுமா? கற்றுக் கொடுத்துருக்காங்களா? இந்த நீர் மேலாண்மையை பற்றி பேசியிருக்காங்களா? நீங்கள் போய்ட்டு ஆந்திராலேருந்து தண்ணீர் வாங்க போகிறீங்க, 12 டிஎம்சி தண்ணீர் அக்ரிமெண்ட்டு. அதுக்கு அவன் 100 டிஎம்சி தண்ணீரை விட்டால் தான் 12 தாமரை குப்பம் 0 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு 12 டிஎம்சி வரும். ஏன்னா இடையில அவனும் போரை வச்சு எடுக்கிறான். எப்படி கர்நாடகாவில் வந்துட்டு அணைக்கு வர்றதுக்கு முன்னாலே போர் வச்சு எடுத்து போய் ஏரியில் சேர்த்து வச்சுக்கிறானோ, அதான் நம்மளுடைய தேவேகவுடா பிளான். அதெல்லாம் இங்கே யாரும் பேசுறதில்ல. அப்படியாப்பட்ட விஷயத்தை வந்துட்டு இங்கே வழியார செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துரைமுருகனை கேட்டால் கதையாக சொல்லுவார், இங்கே வரவே வராது. அங்கே 100 கண்ணாடி தண்ணி திறந்து விட்டாருன்னா இங்கே தாமரை குப்பத்தில் வந்துட்டு 50 கண்ணாடி வரும். நீங்கள் உடனே போட்டு கேமரா வச்சு எடுப்பீங்க. இதான் இங்கே நடக்குது. ஆக நீர் மேலாண்மை என்பது எவ்வாறு நீர் காப்பாற்றப்பட்டது என்பதை புரிஞ்சு கொள்ள வேணும். நீங்கள் இவ்வளவு மணல் அடிக்கிறீங்களே, இவ்வளவு மணல் அடிச்சிட்ட உடனே கீழே இருக்கிற நிலத்தடி நீர் என்ன ஆகும்? எவாபரேட் ஆகும். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, நீர் மேலாண்மை என்ற இடத்தில் எவ்வாறு இந்த அரசுகள் பேச முடியும்? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். கட்டாயமாக இந்த நீர் மேலாண்மை என்கிற சொல்லே பார்வையாளர்களுக்கு கூட புதிதாக இருக்கலாம். ஆனால் நாம் நீர் மேலாண்மை குறித்த புரிதலை இந்த அளவுகளில் தான் வைத்திருக்கிறோம். திரு சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது மாதிரி கடந்த ஆண்டு 320 டிஎம்சி கடலில் போய் கலக்குது. ஆனால் நமக்கு தேவையானது 10 டிஎம்சி. இதை கூட நம்மளால் ஏன் சேமித்து வைக்க முடியவில்லை? ஆனால் நம்ம அரசியல் ரீதியாக கடிதம் ஏன் தாமதமாக எழுதினீர்கள் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த 2 கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கையில் நீர் மேலாண்மை குறித்த என்ன விதமான எதிர்கால திட்டங்கள்லாம் இருந்தது, அதற்கெல்லாம் நாம் தயாராக இருக்கிறோமா? இது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். தலைதூக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு, இது தொடர்பாக தான் பேசிட்டு இருக்கோம். அதுவும் வருகிற காலங்களில் இது ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்கிற எச்சரிக்கையையும் நீர் மேலாண்மை நிபுணர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் இந்த விவாதம் முக்கியமாக மாறுகிறது. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். சில கேள்விகள் 2 கட்சிக்கும் பொதுவாக அமையாது. ஆனால் இந்த தலைப்பில் 2 பேருக்குமே பொதுவான கேள்வி தான். நான் மாற்றியெல்லாம் இந்த ஏரி குளங்கள் சரியாக தூர்வாரப்படலை. அதை நான் எப்படி இன்னும் விரிவாக சொல்கிறேன்னா, ரியல் எஸ்டேட் ஒரு கடந்த 15 ஆண்டுகளில் பூம் ஆச்சு இல்லை, அதற்கும் ஏரி குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதற்கும் ஒரு தொடர்பு உண்டு. தொழிற்சாலைகள் அதிகமாக, தொழில் வளர்ச்சி அதிகமாச்சு அப்படின்னு சொன்னதற்கும் அவர்கள் அதீதமாக தண்ணீரை பயன்படுத்தினார்கள் என்பதற்கெல்லாம் ஒரு பெரிய தொடர்பு. ஆனால் அது பாமரர்களுக்கோ எளியவர்களுக்கோ புரியறதில்லை. நான் இருவருக்கும் முதல்ல திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட தான் கேட்குறேன். ஏரி குளங்கள்லாம் சரியாக தூர்வாரப்படலை, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, 2ம் இருக்குதுல்ல. ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதுனா நீங்கள் மதுரையை உயர்நீதிமன்றம் இருக்கிற இடத்த குறிவிச்சு சொல்றீங்களா அல்லது எதை வச்சு சொல்றீங்களா? இருக்கிறது என்பது உண்மை, முழுவதுமே தான் இருக்கிறது. அது அதை நியாயப்படுத்துவதற்கு முன்னதாக அது ஒருத்தர் நியாயப்படுத்த முடியாது. அது ஒரு பல்வேறு சூழ்நிலைகளின் அடிப்படையிலே அந்த அரசு அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இனிமேல் அவைகளை நிறுத்துவதற்கான உயர்நீதிமன்றம் தலையிட்டது உத்தரவிட்டிருக்கிறது. அதனால திரு வைத்திலிங்கம் அவர்களிடம் என்ன பிரச்சனைனா, இந்த ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு தூர்வாடுறதை விட்டுருவோம், அது நீர் ஓட்டம் தடைப்பட்டது இல்லை. அதற்கு காரணமே அரசுகள் தான், அதற்கு காரணமே பிரதான 2 கட்சிகள் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு அதற்குள்ள. அப்படி சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தூர்வாருகிற பணியை பொறுத்தவரையிலே கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. இப்போ நடப்பு பசல இந்த ஜூன் டு மே டு ஜூன் என்றில் அந்த ஆண்டு தான் செய்யலை. அந்த தூர்வாருகிற பணிகளை அரசு மேற்கொள்ள தவறி இருக்கிறது. இதற்கு முன்பு கழக அரசு இருந்தவரை, திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தவரை, கலைஞர் அரசு அது தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருந்தது என்பதிலே மாற்று கருத்து இல்லை, அது மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த நடப்பாண்டில் செய்யலை. அதில் மழை குறைவு என்பதனாலே
தூர்வாரி இருந்தாலும் அதனால் பலன் என்ன என்பது என்ற கேள்வி வேறு. ஏன்னா மழையே 50% குறைவாக பெய்து இருந்த பொழுது அதை தூர்வாரி இருந்தாலும் அதனால் என்ன பலன் வந்துவிடப் போகிறது என்ற கேள்விக்கு செல்லாமல், ஏன்னா மழை எப்போ வரும்னு தெரியாது, எப்போது வேணாலும் பண்ணலாம். இப்பொழுதெல்லாம் பருவம் தவறி கூட மழை பெய்கிறது. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இது மட்டும்தான் இல்லாமல் கோடை காலத்தில் கூட மழை பொழிவதை பார்த்திருக்கிறோம். அப்போதெல்லாம் கூட அதை கூட சேகரிக்கக்கூடாது என்பது இல்லை. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும். அந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதிலே நிறைய இப்போ குஜராத்தில் நீர் மேலாண்மை அடுத்த குறுக்கீடு மன்னிக்கவும், இந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா குடிநீர் தட்டுப்பாடு என்றவுடன் கிட்டத்தட்ட ஒரு 5 அறிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை குறை சொல்லி வந்தது இல்லை. என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ தூர்வாரி இருக்குன்னு சொல்லி நான் கலைஞர் அப்பே சொல்லிட்டு இருக்காரு, 3 மாசம் முன்னாடி இருக்கணும். அது பண்ணியிருந்தாக்க வந்த தண்ணீராவது கொஞ்சம் அந்த நீர் நிலத்தடி நீரை பாதுகாத்து இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்ப அவங்க சொல்லுவாங்க தூர்வாரிட்டோம், மழை பெய்யல, நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்பாங்க. நான் அது அந்த இடம் எதற்காக கேட்கிறேன்னா, 2 பெரிய கட்சிகளுக்கு கூட சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்தெல்லாம் ஒரு பெரிய புரிதல் இருக்கலாம். அந்த கிரெடிட்டை கொடுத்துட்டே தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீர் மேலாண்மை குறித்த புரிதலே இல்லை தமிழ்நாட்டில்ன்றதுனால தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். நான் மீண்டும் உங்களிடம் அதே கேள்விதான். இங்கு நம்ம தண்ணியை வீணாக்கிட்டு இருக்கோம். நமக்கு பிற மாநிலங்களோட அது உரிமை சார்ந்தது தான். ஆனால் சண்டை போடுறதுல ஒரு அரசியல் இருக்குது, அதில் திருப்தி இருக்கிறது. ஆனால் நம்ம பகுதியில் பெய்கிற மழையை தேக்கி வைத்துக் கொள்வதில் போதிய அறியாமை இருக்கின்றதான் குற்றச்சாட்டு. குளம், குட்டை, ஊரணிகள் எல்லாம் வந்து நபார்டு வங்கி உதவியோட நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்காக மட்டும் 16-17 பட்ஜெட்டில் 445 கோடியே 19 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். அதே மாதிரி உலக வங்கி உதவியோடு அணைகளை புனரமைக்க, மேம்படுத்த, அந்த வாய்க்கால்களை சீரமைக்க 745 கோடியே 49 லட்சம் மதிப்பீட்டில் அரசு வந்து செயல்படுத்தியாச்சு அந்த திட்டம். அது நல்ல முறையாக செயல்பட்டதுனால பேஸ் 1, பேஸ் 2 2வது அதே புனரமைப்பு பணிகள் செய்வதற்காக பிறகு இப்போ ஒரு விஷயம் நீங்க இதோட சேர்த்து சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க சொல்றீங்க எல்லாமே செஞ்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ கடந்த முறை வரலாறு காணாத மழை பெஞ்சது இல்லை, ஏன் அதை நம்மளால தேக்கி வைக்க முடியல? அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது இந்த பணிகளை மீண்டும் தொடர்ந்து எல்லா அணைகளிலும் செய்வதற்காக 150 சின்ன அணைகளும் 66 அணைகளில் இந்த பணிகள் ஒதுக்குவதற்காக இப்போ இந்த அரசு வந்து மறுபடியும் 258 கோடி ரூபாயை வந்து மறுபடியும் ஒதுக்குனாங்க. முதலமைச்சர் வந்து 110 விதியின் கீழே சட்டமன்றத்தில் இவ்வளவு பணம் ஒதுக்கி இந்த வேலையை செஞ்சுருக்கோம். அதோட இப்போ வந்து 279 கோடி ரூபா வந்து ஒதுக்கி பணிகள் ஆரம்பிப்பதற்காக பொதுப்பணித்துறை மூலமாக குளம், குட்டைகளை ஆழப்படுத்துவதற்கும் அகலப்படுத்துவதற்கும் பணிகள் செய்வதற்காக டெண்டர் விடப்பட்டுள்ளது. பணிகள் நடந்து வருகிறது. அதாவது வேலை செய்யாமல் இல்லை. நீங்கள் சொல்கிற மழைநீர் என்னன்னா நதிநீர், அதாவது காவேரி வர்ற நீர், தாமிரபரணி நீர், இந்த மாதிரி பாபநாச அணை, இந்த பெரிய அணைகளிலிருந்து எல்லாம் வர்ற வாய்க்கால் இருக்கு இல்லையா, அந்த பெரிய வாய்க்கால் வர்ற இடத்துல நம்ம தடுப்பணைகள் கட்டி இன்னும் நிறைய பண்ணியிருந்தோம்னா, தண்ணி நிறைய தேக்கி வச்சோம்னா இன்னும் ஒரு 100 TMC தண்ணி தேக்கி வச்சிருக்கலாம். இதை வந்து நதிகள் இணைப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு பல முறை சொல்றோம். தமிழக அரசுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசு சொல்லி செய்யலாம். அதனால தாமிரபரணி அணைகளை வந்து அங்கிருந்து வரக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக இந்த ஆண்டு பட்ஜெட்ல ஒவ்வொன்றாக பேசுவோம். திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட இப்போ அரசுகிடம் நீங்க எந்த அரசாக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுகவிடம் நீங்க சட்டமன்றத்தில் கேட்டால் இந்த மாதிரி புள்ளி விவரங்களை கொடுப்பாங்க. நாங்கள் 1000 கோடி ஒதுக்கியிருக்கோம், 290 கோடி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சூழலியல் சார்ந்து வெளியில் வந்து நீர் மேலாண்மை பற்றிய புரிதலே இல்லைன்றீங்க. பாமரர்களுக்கு குழப்பம் வருதே. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சென்னையோட வெள்ள தடுப்பு பணிகளுக்காக புகழ் நண்பர்களும் நிறைய அமைப்புகளும் சேர்ந்து ஒரு சாசனம் வெளியிட்டோம், மக்கள் சாசனம், பீப்புள்ஸ் சார்ட்டரும் வெளியிட்டோம். அதில் வந்து என்னதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து அதிகாரிகள்ட்டெல்லாம் கொடுத்தோம், அரசுக்கு எழுதினோம், பத்திரிகையெல்லாம் வெளியே வந்துச்சு, புத்தகம்லாம் வெளியிட்டோம், நிறைய பண்ணோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம வந்து விவாதம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நீங்கள் சென்னையோட வெள்ளத்தை எப்படி தடுக்க போறீங்கன்னு கேட்டோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திட்டத்தில் 750 கோடி ரூபாய், சார் சொன்னால 748 கோடி ரூபாய். அது என்னமா அது கூவங்கரை ஓரமாகவும் அடையார்கரை ஓரமாகவும் காம்பவுண்ட் வால் கட்டுறாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சொல்யூஷன். எல்லாத்தையுமே ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமாக, ஒரு பொறியியல் பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம ஒட்டுமொத்தமாக சூழலியல் பார்வையே கிடையாது. ஏன் புயல் அதிகமாக வருது? புவி வெப்பமயமாதலுக்கு 2014 ஸ்டடி வந்திருக்கு. இனிமேல் தமிழகம் முழுவதும், தமிழக கிழக்கு கரை முழுவதும் புயலை சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்குது. 2014 ஸ்டடி வந்துச்சு. இவங்க யாருக்காவது தெரியுமா? அமைச்சர்களுக்கு தெரியுமா? அதிகாரிகளுக்கு தெரியுமா? நாங்கள் எடுத்து எல்லாத்துக்கும் அமைச்சு வைக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக சூழலியல் பார்வை என்பது உங்களுக்கு என்ன தெரியுமாக்கு? காம்பவுண்ட் வால் கட்டுறது, இல்லாட்டி ஒரு JCB வச்சு தோன்றது, அது கிடையாது பிரச்சனை. இன்னைக்கு சேட்பேட்டில் ஒரு ஏரி கட்டிருக்காங்களே 42 கோடி ரூபாய்க்கு. அதை விட ஒரு அராஜகமான ஒரு செயல் கிடையாது. அது எப்படி கட்ட முடியும்? தண்ணி எங்கே வரும்? டேங்க்ல வந்து ஊட்டுறாங்க.
டேங்கர் லாரியில் கொண்டு வந்து சேத்பட்டு ஏரியா தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்குரிய வாய்க்கால்கள் என்னாச்சு, அதை ஏன் தூர்ந்து போச்சு, அதை ஏன் வந்து மீள் கட்டமைப்பு செய்ய முடியல? ஒரு மிகப்பெரிய ஏரியை நீங்கள் 42 கோடி ரூபாய் செலவழிச்சு கட்டிட்டு தண்ணியை வந்து டேங்கர் லாரி கொண்டு விட்டீங்கன்னா அது ஒரு பெரிய அராஜகம் இல்லையா? அது திரு செல்வராஜ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு, அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்வது ஒரு போதிய புரிதல் இல்லை. இப்போ ஒரு நெருக்கடி இருக்கின்றதை உணர முடிகிறதா? சூழலியல் சார்ந்து இயங்குகிறவர்கள், நீர் மேலாண்மை சார்ந்து இயங்குகிறவர்கள் தண்ணி ஊத்துறதுக்காக அணை கட்டலங்க. அது மழை வருவது தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக. எப்படி வரும்? வாய்க்காலே இல்லையாங்க அங்க. வாய்க்கால் நீங்க சும்மா பொதுவா சொல்லக்கூடாது. வாய்க்கால் எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லாதீங்க. நீங்க வாய்க்கால் இல்லாம அவனா அணை கட்டுவானா? பைத்தியமா முடிச்சு ஒரு இன்ஜினியர் வந்து அணை கட்டுறது இல்ல. அணை இல்ல, அது சேத்பட்டு குளம். அது ஒரு குளம், அது ஒரு ஏரி இல்ல. நான் இதை தாண்டி நான் இன்னொரு கட்டத்துல நகர்த்துகிறேன். நான் சக்தி அவர்கள்ட்ட நான் வந்து ஒரே ஒரு எளிய கேள்விக்காக, நீர் மேலாண்மையில் இந்த தொடர்ச்சியான எல்லா அரசுகளுமே தமிழகத்தில் பின்தங்குறது அப்படின்றது. நீர் மேலாண்மைக்கு பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்களும் அதுக்குன்னே தனியா ஒரு சீஃப் இன்ஜினியர் இருக்காரு. எல்லாருமே குளம் குட்டைகள் இருந்து டேம்ல இருந்து எல்லாமே பராமரிக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லாமல் இருந்தால் இவ்வளவு 28 லட்சம் ஏக்கரால் விவசாயம் பண்ண முடியாது, இவ்வளவு 7 கோடி மக்களுக்கு குடிக்கிற தண்ணி கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது வறட்சி, என்ன மழை இல்லாத வறட்சிக்காக எதையோ காரணம் காட்டி பேசல. நீர் மேலாண்மை வாரியத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு தெரியாது. அதாவது அதுக்காக அதிகாரிகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன தட்டி ஒட்டி பின்னால் முன்னால் ஒட்டிட்டா இன்ஜினியர் போயிட்டு இருக்க முடியும். நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கிறார் திரு சக்தி அவர்கள்ட்ட 2 கேள்வி. நாங்கள் அதை இது தொடர்பாகலாம் செயல்பட்டு தான் இருக்கிறோம். ஒரு மழை பெய்யலை, பொய்த்து போய்விட்டதை நீங்கள் பெருசாக அதற்கு வியாக்கியானம் தருகிறீர்கள் என்பது ஒன்று. அடுத்து இதற்கு நிரந்தர தீர்வுன்னா இன்னொரு தளத்தில் பேசுவது இந்த நதிநீர் இணைப்பு, அதை இணைச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, நானும் மதுரை சைடில் வந்து மாணவர்களாக சேர்ந்து இளைஞர்களாக சேர்ந்து வந்து ஒரு 7 கண்மாய்கள் வரைக்கும் முயற்சி பண்ணி அதில் 5 கண்மாய்களில் தோல்வியுற்று 2 கண்மாய்களில் அறகுறையாக வேலை செஞ்சுருக்கோம். நான் காட்டவா? இந்த ஊர் சைடில் வந்து 15 ஆண்டுகளுக்கும் 2 அரசை சேர்த்து சொல்கிறேன், 15 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாத கண்மாய் குளங்கள் காட்டவா? இல்லை 2 பேருமே மாற்றி மாற்றி பிளேம் பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு சொல்யூஷன்ஸ்க்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அல்டிமேட்டாக நாங்கள் இந்த ஏரி கண்மாய், அதாவது நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து கண்மாய்கள் இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். தேசிய நதிநீர் ஆணையம் வெப்சைட்டில் நாங்கள் பார்த்தது, வைகை நதிக்கு சீரமைக்கிறதுக்காக 110 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறதாகவும் 101 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதாகவும் அந்த வெப்சைட்டில் காமிச்சிருக்கு. அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இது ஒரு விஷயம் சார். அதாவது 2 அரசாங்கங்களுமே வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு சரி சேர்ந்து என்ன முடிவு பண்ணலாங்கிற அது என்னைக்கு வரப்போறதில்ல. பட் ஒரு சொல்யூஷன்ஸ் நோக்கி போகலாமே தவிர ஆர்கியூமெண்ட் தவிர்த்து வேணாம். 2வது நீங்கள் கேட்குற மாதிரி நதிநீர் இணைப்பு ஒன்றும் கிடையாது சார். இப்போ பக்கத்தில் இப்போ எங்கள் ஊரில் வந்து தண்ணி இருக்குது, பக்கத்து ஊருக்கு தண்ணி திருப்பி விடுங்கன்னு சொன்னால் பக்கத்தூருக்கே தண்ணி திருப்பி விடாத ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி ஸ்டேட் வைஸா நமக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட தண்ணியவே தராத பக்கத்து மாநில அரசுகள் எப்படி நதிநீர் இணைப்புக்கு ஒத்துக்கிறோம்? இது எப்படி சாத்தியமான விஷயம்? ஸோ நான் இது சிம்பிளாக ஒரே எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊரில் இருக்க ஏரி குளங்கள் ஆறுகளை வந்து செம்மையாக்கி தூர்வாருனா நம்ம கையில் 500 ரூபாய் இருக்குது, நம்ம பக்கத்து மாநிலத்தில் 50 ரூபா பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற ஏரி குளங்கள் கண்மாய்களை முறையா பராமரிச்சாலே போதும், நம்ம பக்கத்து மாநிலத்தோட கேட்க தேவையில்ல. பேசுவோம் திரு சக்தி. நான் ஐயநாதன் அவர்கள்ட்ட இந்த நதிநீர் இணைப்பை வந்து எல்லாருமே ஒரு தீர்வா சொல்வது ஒன்று, அப்படி இல்லைன்னா அரசுக்கு தண்ணீர் பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனை, எப்படி இதை தீர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நான் சக்தி அவர்களை நான் மிகவும் பாராட்டுறேன். அவங்க வந்துட்டு வெறும் ஒரு கான்செப்சுவலிஸ்ட் இல்லை, அவர் கருத்தியலாளர் மட்டும் இல்லை, அவங்க இறங்கி செஞ்சுருக்கிறாங்க, பலரும் செஞ்சுருக்கிறாங்க. நம்மளுடைய பிடபிள்யூடியினுடைய மூத்த பொறியாளர்கள் இவ்விடயத்தில் தேர்ந்த அறிவுள்ளவர்கள். அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கெல்லாம் நீர் மேலாண்மை பற்றி தெரியும். நான் அண்ணன் அவர்கள் கோச்சிக்க கொள்ளக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 110 அவங்க படித்ததெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் பட்ஜெட்டில் உட்பட நான் சொல்கிறேன். மேலும் ஒன்று சொல்கிறேன், 5900 நீர்நிலைகளை மேம்படுத்தி தூர்வாரி மேம்படுத்த 2800 கோடி ஒதுக்கியதாக முதல்வராக இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இதே நான் ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் கேட்டபோது சொன்னாங்க, பஞ்சு டெண்டர்னு விட்டுறான், பஞ்சு டெண்டரு எல்லாத்தையும் இதெல்லாம் வச்சு பஞ்சு டெண்டராக விட்டுறான், எங்களுக்கு எதை எங்கத்துக்கு விட்டான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. ஒரு ஊரை ஒட்டி ஒரு கால்வாய் போகிறது, ஒரு ஆறு போகிறது, ஒரு காட்டாறு போகிறது, அந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் தூர்வாடுறதுக்கான அந்த பொறுப்பை விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சிக்கு சொல்லி அவங்களுடைய கண்காணிப்பில் நடந்தால் தானே இதெல்லாம் தெரியும். எல்லாரையும் வந்துட்டு திங்கிறதுல வந்துட்டு உள்ளடக்கி நீங்கள் கோச்சிக்க கூடாது. இதை நான் யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். அப்படியெல்லாம் பண்ணிட்ட தொட்டு தான்
இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தூர்ந்து கிடக்குது. நீங்கள் பயணம் பண்ணி பாருங்க ஐயா, பேருந்தில் பயணம் பண்ணி பாருங்க, 2 சைட்லையும் கால்வாயிலெல்லாம் குப்பைங்க கிடக்கும். நொந்து தானே சொல்கிறோம், விரக்திலையா நாங்கள் சொல்கிறோம்? எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆசை, விரக்தியில் நாங்கள் பேசுகிறோம். அந்த மண்டலத்தில் நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த அமராவதி ஆறு எப்படி இருக்குதுன்னு ட்ரெயினில் போகும்போதே நீங்கள் பாருங்கள். அப்போ இவ்வளோ சீரழிச்சிட்டு இதுங்க எப்படி நம்மளுக்கு ஒத்து வரும்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இயற்கையை நேர்த்தியாக மட்டுமே அணுக முடியும். குறுக்கு நெடுக்கா நீங்கள் போனீங்கன்னா அது காட்டுற வித்தையில் நம்ம செத்தே போயிடுவோம். இவர் சொல்கிறாரு மான்சூன் டைனமிக்ஸ் இஸ் அன்ரிலையபிள், தட் இஸ் ட்ரூ. பட் தென் நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த டைனமிக்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக பல ஆய்வுகளை பண்ணுறாங்க. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஆய்வுகள் நடைபெறுவதில்லை. அதனால தான் நான் ஐஎம்டி மேலே வந்துட்டு ஒரு குறையா வச்சேன், குற்றஞ்சாட்டில் ஒரு குறையா வச்சேன், இன்னும் நிறைய பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா நம்ம விவசாயிகளுக்கு முன்னாடியே சொன்னோம் அப்படின்னம்னா அவங்க 1,50,000 30,000 கடன் வாங்கி இருக்கிற ஏக்கரில் இன்னைக்கு நிலத்தை பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிருக்க மாட்டாங்க இல்லையா? எனவே தயவு செய்து என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், இந்த பாருங்க அப்படிக்கற்ற நிலையில மனநிலையில இருந்து நம்ம ஆராய்வோம். ஏன்னா இந்த வருடம் போயிடுச்சு, போனதை ஒன்றும் மீட்க முடியாது. இதுக்கப்புறம் வரும்போது அதான் ஆரம்பத்திலேயே சொன்னோம். அடுத்து நம்ம அது திரு சுந்தரராஜன் அவர்களிடம் நம்ம அரசியல் கட்சிகள் சார்ந்து குற்றம் சாட்டு வைக்கிற அதே நேரத்தில் பல கிராமங்கள்ல ஏரிகள் குளங்கள்ல மக்களே கொண்டு போய் கழிவுகளை கொட்டுறது, கற்களை கொட்டுறதை பார்க்கிறோம். நீரை வணங்கிய ஒரு சமூகம் தான், இயற்கையை அவதானித்தவர்கள் தான். ஆனா அரசியல் கட்சிகள் மட்டும் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட முடியுமா? அதாவது இந்த குடிமராமத்துன்னு ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த குடிமக்களுக்கு தான் அந்த நீர்நிலைகள் சொந்தம்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இவங்க 1970களில் வந்து WRD டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்னு. ஒட்டுமொத்தமாக அந்த நீர் மேலாண்மை வந்து அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. அது வரைக்கும் என்னுடைய குளமாக இருந்த குளங்கள்லாம் இன்னைக்கு வந்து PWD குளமாக மாறிடுச்சு. அது ஏன் குளம் கிடையாது, எனக்கு நான் சொல்றது அந்த பகுதி வாழக்கூடிய மக்களுக்கும் அந்த குளத்துக்கும் அந்த நீர்நிலைக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. அது என்னுடைய குளம், அது எங்க குளம், எங்க ஊர் குளம், எங்களுக்கு குடிநீர் தரக்கூடிய குளம் இருந்துச்சு. இவங்க WRD டிபார்ட்மெண்ட்டும் போனோடனே அந்த குளத்துக்கு எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இன்னைக்கு அது வந்து PWD குளம். அப்போ அதை வந்து நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு வந்து PWDக்கு இருக்குது, அது வந்து எனக்கு இல்லை அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அரசாங்கம் எப்படி நீர்நிலை பார்க்குதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அரசு தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும். உதாரணமாக பொதுமக்களுக்கு உதாரணமாக யார் இருக்கணும்? அரசு தான் இருக்கணும். அரசாங்கமே நீர்நிலையில் போய் வள்ளுவ கூட்டம் கட்டுறதும், பஸ் ஸ்டாண்டு கட்டுறதும், ஹைகோர்ட் கட்டுறதும், பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறதும் கட்டுச்சுன்னா நான் எதுக்கு அந்த நீர்நிலையை வந்து மதிப்பு கொடுத்து அதுக்கு எனக்கான விஷயம் மதிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது முக்கியமான விஷயம். நீங்கள் போன வாரம் வந்து மழை வெள்ளம் வந்தப்போ வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் எல்லாம் போய் குளத்துக்குள்ளே போய் வீடு கட்டினீங்கல்ல, உங்களுக்கு வந்து தண்ணி உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி. அவன் ஏன் போய் வீடு கட்டுறான்? அந்த பிளாட்டை விற்கிறப்ப என்ன போட்டாங்க? CMDA அப்ரூவ்டு பிளாட்டு, DTCP அப்ரூவ்டு பிளாட்டு. CMDயும் DTCP யாரு? அவங்க வீட்டுக்காரங்களா என்ன? அரசாங்கத்தை சேர்ந்தவங்க தானே. சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தானே, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தானே. அவங்க யாரு? அவங்க பொதுமக்களா? அரசு தானே. அப்ப அரசே ஒரு நீர்நிலையை வந்து ரொம்ப துச்சமாக ரொம்ப ஒரு மோசமாக பார்க்கும்பொழுது பொதுமக்கள்கிட்ட அந்த உணர்வு இல்லை, நம்ம வருத்தப்பட முடியாது. நம்ம வருத்தப்படலாம், நம்ம அவங்க வந்து உணர்வு ஊட்டலாம், ஆனால் அதை உதாரணமாக செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு. இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போய் அங்கே சென்னையில் இருக்க மதுரையில் இருக்க சட்டக்கல்லூரி பக்கத்தில் போய் உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் கட்டினாங்களே, எங்கே கட்டினாங்க? குளத்துக்குள்ள தான் போய் கட்டினாங்க. இவ்வளவு பட்ட பிறகும் இவ்வளவு தெரிந்த பிறகும் இன்னும் நாங்கள் குளத்தை தான் நிரப்பி நாங்கள் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் கட்டோம்னு சொன்னால் இது ஒரு அராஜகமான செயல் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் பொதுமக்களை மட்டும் குற்றம் சொல்வது என்பது இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பை வந்து காப்பாற்றுக்கான விஷயமா பார்க்க முடியும். நீங்கள் நதிநீர் இணைப்பு பற்றி பேசுறீங்க, அவர் சக்தி சொன்னது, ஐயா சொன்னது நான் முழுவதும் உரம் பண்ணுறேன். இந்த நதிநீர் இணைப்புங்கிற குரல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒலிக்கும். நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க எந்த ஸ்டேட்லயா போய் ஒரிசாலேயோ மகாராஷ்டிராலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ போய் நதிநீரை பத்தி பேசுறீங்க நீங்க? ஏன்னா இந்த நதிநீர் இப்ப யாருமா பேசுவா? தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உரிமையை காவேரியில் வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க தான் நதிநீர் பேசுவாங்க. ஏங்க உங்களால உரிமை உள்ள காவேரியை வாங்கி தர முடியல, உரிமையே இல்லாத கங்கையை உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா, ஆந்திரா 7 ஸ்டேட் வந்து கொடுத்துருக்கீங்களா நீங்க? அப்ப யாரை ஏமாற்றுகின்ற செயல் இது? அப்ப ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை தங்கள் உரிமைக்காக போராடக்கூடாது, நீருக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நதி இணைப்பு. திரு வைத்தியலிங்கம் அவர்கள்ட்ட பதில் பதில் வாங்கிடுறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வண்டல் அடிக்க கூடாதுன்னு ஏன் அரசு தடுக்குது? குளம் வறண்டு கிடக்குது, ஏரி வறண்டு கிடக்குது, வண்டல் அடிச்சுட்டு போயிட்டு அவன் இதுல நிலத்துல கொட்ட போறான், அவனுக்கு அது ஏறு. இதை வண்டல் அடிக்க கூடாதுன்னு ஏன் தடுக்குதுன்னு இத்தனை முறை கேள்வி கேட்டுருக்கிறோம், அரசு பதில் சொன்னது இல்லையா? அப்போ உங்களிடம் ஏன்னா ஏரி குளங்கள்ல வீடுகள் கட்டுவது, அதற்கு அரசே அங்கீகாரம் கொடுப்பது, ஏன் இதை தடுக்கவே முடியலன்னு நினைக்கிறேன். நான் கேட்பது ஒரு 20 ஆண்டுகளாகவே இது நடந்திருக்கு, சென்னையில இது நடந்திருக்கு. இப்போ விழிப்புணர்வு எனக்கு இல்ல, அது இல்ல. நான் இப்போ இந்த பிரச்சனை நீதிமன்றம் கையில் எடுத்து இனிமேல் கூட, அதாவது தவறுதலாக நடந்ததாகவே நாம் ஏற்றுக்கொள்வோம்.
அது தவறுதான் என்றாலும் கூட அதை நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட பிறகுதான் பல தவறுகள் வரலாற்று ரீதியாக சரி செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. அங்கேதான் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றாங்க. இப்போதும் இந்த நீர்நிலைகளை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இந்த வடக்கு நிலுவையில் இருந்து இனிமேல் அதுக்கு ஒரு அறிக்கை கேட்டிருக்காங்க. இனிமேல் எந்தெந்த நீர்நிலைகளிலே ஆக்கிரமிப்பு வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள், இனிமேல் கூடாது என்று அது ஒரு நிரந்தர தடை செய்வதற்கான வாய்ப்பு இப்போ உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால இனி அது தடை செய்யக்கூடிய நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதனால அதில் மாற்று கருத்து அது நிறுத்தப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்று, அதாவது இப்போ இந்த குடிநீருக்காக மட்டும் காவிரி நீர் பிரச்சனையிலிருந்து சாகுபடிக்கு மட்டுமில்லை, குடிநீருக்காகவும் காவிரி நீர் பயன்படுகிறது. நடப்பு ஆண்டில் 192 டிஎம்சி நமக்கு வர வேண்டியதில்லை, 117 டிஎம்சி நமக்கு வரல. அது வந்திருந்தால் இந்த ஒருவேளை இந்த குடிநீர் பிரச்சனைகள் ஓரளவுக்கு நாம் அதுக்கு நாம் சமாளித்திருக்க முடியும். இதற்கு காரணம் யார்? மத்திய அரசு இல்லையா? உயர்நீதிமன்றம் இப்போ உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அதுக்கு ஒரு கெடு வைத்து இனிமேல் அதற்கு பிறகு தினசரி தினந்தோறும் அந்த வழக்கை நாங்கள் விசாரித்து ஒரு இறுதியாக இந்த நிலையை நாங்கள் நீடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்காங்க. பார்க்க அது ஆனால் அந்த பிப்ரவரி 7ஆம் தேதி அந்த விசாரணை தொடங்கி எப்போது முடிய போகும், எப்போது தீர்ப்பு வருங்கிறத பற்றி சொல்ல முடியாது. அதுக்குள்ள இந்த நடப்பு பருவம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதானமாக தண்ணீர் பிரச்சனைனா காவிரியை மட்டும் பேசுறோம், ஒரு அரசியல் விடுகிறோம். ஆனா ஏன் பிரதான கட்சிகளுக்கு நான் ஒரு இதா கேட்கிறேன், இப்ப திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, அதுல நீர் மேலாண்மை சார்ந்து, ஏன்னா தமிழகம் பாதிக்கப்பட போகுது நீர் மேலாண்மையில தான். தண்ணி பெருசா அறிவிப்புகளே இல்லையே. இப்ப ஒண்ணு இப்ப நீங்க அப்படி நினைக்க வேண்டியதில்லை. இப்ப முல்லை பெரியாறு அணை, பாலாறு பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, இவைகள் உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கைகள் இவை மூன்றும் அமலுக்கு வந்தாலே பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை 75 விழுக்காடு. ஆமா ஆமா திரு சுந்தர், ரொம்ப முக்கியமான கட்டம். அரசியல் கட்சிகள், பிரதான கட்சிகள் இந்த அதர் ஸ்டேட்டோட பிற மாநிலங்களோட அது உரிமை சார்ந்த பிரச்சனை தான், அதற்கு கவனம் செலுத்துறாங்க. ஆனா தமிழகத்திற்குள் நீங்க பேசுற நீர் மேலாண்மையில கரெக்டா இருக்காங்களா? இல்ல, நிச்சயமா கிடையாது. நான் காவிரியை கேட்க வேண்டாம், முல்லை பெரியாரை கேட்க வேண்டாம் சொல்லவே இல்லை, யாரும் பேசவே இல்லை. ஆனால் அப்படி காவேரியில தண்ணி வரும்போது அந்த காவேரியில ஒரு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிற மணல் வச்சு அக்யூஃபயர் ஆகி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ற ஒரு சிஸ்டம் இருக்கா? கிடையாது. நீங்க பெய்கின்ற மழையை வரக்கூடிய காவேரி நீரை எல்லா கம்மாய்களும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கால்வாய்கள் இருக்கா? கிடையாது. அந்த கால்வாய்கள் போய் முடியக்கூடிய கோலம் குட்டை கம்மா இருக்கா? கிடையாது. எல்லாமே துருந்து போயிருக்குது. அப்ப நீங்க சண்டை போடக்கூடாதுனோ வாங்கக்கூடாது நாங்க சொல்லவே இல்லை. அது நம்ம உரிமை. அது அதுல செகண்ட் தாட்டே கிடையாது. ஆனா தண்ணீர் வந்தால் உங்களால சேமிச்சு வைக்க முடியுமா? உங்களால எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? நிச்சயமா இல்லை. ஏன்னா சிஸ்டமே இல்லைங்க. சரி, நான் உங்களிடம் இறுதியான விளக்கத்தை நான் கருத்து சொல்லுவேன். அது முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு மூடுவதை விட மத்திய அரசு அதை ஒப்புக்கொள்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்ல அவங்க தண்ணி கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. பல்வேறு மாநிலங்கள் அவங்க ஆட்சியில இல்ல, இருந்தாலும் சொல்கிறார்கள். முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக நதிநீர் இணைப்பை நாம் உறுதி செய்து, தென்னக நதிநீர் இணைப்பை உறுதி செய்து, இறுதியாக நாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முடியும். சக்தி அவர்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட நீங்க தான் இறுதியான விளக்கம் தர வேண்டிய இடம் இருக்கிறது. திரு சக்தி அவர்களிடம், உலகம் முழுவதுமே தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வடக்கு மாநிலங்கள்லையும் பல மாநிலங்கள் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறப்ப தமிழகத்தை மட்டும் ரொம்ப குறிப்பா நம்மள்கிட்ட தான் நீர் மேலாண்மை இல்லைன்னு சுருக்கி பார்த்திட முடியுமா? இது உலகளாவிய பிரச்சனை இல்லையா? திரு சக்தி, இறுதி கருத்தா சொல்லுங்க. சார், கண்டிப்பா பார்க்கலாம். எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம். இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமத் நகர் பக்கத்தில் ஹிவாரே பாசாரின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜில் ஆண்டுக்கு 20 சென்டிமீட்டர் தான் மழைப்பொழிவு. அதாவது தமிழ்நாட்டை போல 4 மடங்கு குறைவான மழைப்பொழிவு. ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ஷெட் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி அவங்க வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 போகம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் எல்லாமே செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்காங்க. ஆனால் இதே அதை விட 4 மடங்கு உள்ள தமிழ்நாட்டுக்கே முடியலை. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் கட்சிகள் கிட்ட வைக்கிறேன். அதாவது விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மக்கள் கிட்ட சென்று அடைய மாட்டேங்குது. என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாமலே களவு போகும் நீர். ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு 4 லட்சம் லிட்டர் வாட்டர் தேவைப்படுது. ஒரு கார் கம்பெனி சக் பண்ணி எடுக்கிறாங்க. அது என்னோட கிராமத்துக்கு 4 நாட்களுக்கு தண்ணீர் தேவை. ஸோ இதெல்லாம் யார் அலோவ் பண்றது? வெறும் இந்த பக்கத்தில் வர தண்ணியை மட்டும் அரசியல் பண்றது, நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன், காவிரி வாங்கி தந்துடுறேன், முல்லை பெரியார் வாங்கி தந்துடுறேன் சொல்றவங்க
நம்ம கண்ணுக்கு தெரியாமல் திருடு போகிற தண்ணியை பற்றி ஏன் கண்டுக்க மாட்டாங்க? ஏன் அங்கே என்ஜினியர்ஸுக்கு அது தெரியாதா? பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியாதா? ஸோ இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களை வந்து இங்கே வந்து பெருசாக சொல்லிக்கிறோம், உற்பத்தியில் அதிகமாக இருக்குது, எல்லாம் இருக்குன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் சக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் தண்ணீரில் உள்ள வெறும் அரசியலை மட்டும் சாராமல் கார்பரேட் அரசியலும் இருக்குது. அதை பொதுமக்களும் மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து யாருமே முன்வைக்கிறது கிடையாது சார். நம்ம விளக்கம் கேட்கிற இடத்துல இருக்கேன் திரு சக்தி. இது விரிந்த தளத்துல பேச வேண்டிய இடம், பேசுவோம் திரு சக்தி. நன்றி. நீங்க தான் விளக்கம் கொடுக்கணும், ஏன்னா நீங்க அரசு சார்பாக பேசுறதுனால பல்வேறு விதமான குற்றச்சாட்டு சொன்னார். வண்டல் மண் விவசாய நிலங்களுக்கு விவசாயம் பண்றவங்க தான் வண்டல் மண் எடுத்துட்டு போய் அந்த விவசாயத்தை போடுறான். கிராம பஞ்சாயத்துகள் மூலியமா அவன் வந்து எடுத்துட்டு போறான். அதை வந்து வண்டல் மண் எடுத்துட்டு போய் விவசாயம் பண்றதை வந்து தடுத்தா அந்த மண் எங்க கொண்டு போறோம்? வேற மாநிலத்துக்கு கொண்டு போக முடியுமா? அந்த மண் வண்டல் மண் எடுக்காம இருக்க முடியாது. வண்டல் மண் எடுத்தாகணும். அதே மாதிரி மணல் வந்து வீடு கட்டுறாங்க. பண்ண வீடு கட்டினாலும் அண்ணன் வீடு கட்டினா இவர் வீடு கட்டினா வீடு கட்டுறதுக்கு என்ன வேற மாநிலத்தில் போய் மணல் வாங்கிட்டு வர முடியும்? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மணல் எடுத்தா வீடு கட்ட முடியும். அது யாரு திருடிட்டு போறா? வீட்டுக்கு தான் வீடு கட்டுறாங்க. அதனால வந்து இது ஒரு குற்றச்சாட்டாவே தொடர்ந்து எப்போ பேசினாலும் இதுவே நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து அத்தியாவசியமாக அது மறைமுக தொழில். கூலி வேலைக்கு போகிறவன், கட்டட வேலைக்கு போகிறவன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது, வீடு கட்டுறோம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அதாவது மணல் எடுத்துகிட்டு போய் யாரும் வெளி மாநிலத்துக்கு துருட்டிட்டு போகிறதில்ல. நம்ம ஊருக்குள்ள அது வந்து தூத்துக்குடிக்கு அந்த பக்கமாக வந்து அது கடலோரத்தில் இருக்கிற மணல் அவன் திருடிட்டு போனாங்க. அது வந்து தடுத்தாச்சு. போகும் நீர்லாம் இருக்கே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, அது பற்றியெல்லாம் அரசுக்கு பார்வை இருக்கிறதா? எது கண்ணுக்கு தெரியாத களவு? அவர் சொல்றாரு ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது அப்படின்னு சொல்றப்ப அந்த இடம்லாம் போதுமான விழிப்புணர்வோட ஒரு தொழில் வேணுங்கிறீங்க, தொழில் வரலைன்னா புதுசா கம்பெனியே இந்த அரசு கொண்டு வரலைங்கிறீங்க, கொண்டு வந்தா தண்ணி எடுக்கிறாங்க. அப்ப எதுவுமே பண்ணா ஒண்ணு தண்ணியும் கொடுக்க வேண்டாம், கரண்ட்டும் கொடுக்க வேண்டாம், அவனுக்கு ஆளுகளையும் தமிழ்நாட்டில இருந்து அனுப்ப வேண்டாம், அவன் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இங்கேயே எல்லாம் கொண்டு வந்து வேலை செஞ்சுட்டு போற நம்ம பைத்தியம். அவனுக்கு என்ன சார் கேள்வி கேட்கறது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது எதை வேணாலும் பேசுற உரிமை இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிக்கலாமா? சரி, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் டீ-ஷர்ட் பண்ண தெரியாதா? எப்படி தம்பி நீங்க பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னு எதை வேணாலும் பேசக்கூடாது. இல்ல 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 அவர் பேசட்டும், பதில் சொல்லுங்க. அதாவது தாமிரபரணி, திருமேனியாறு, நம்பியாறு இந்த 3 ஆறுகளையும் இணைச்சு நதிகளை பூரா இணைச்சு இன்னைக்கு வந்து 3406 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலை செஞ்சு நதிகளை இணைக்கணுங்கிறத படிப்படியா இணைக்கணுங்கிறத தமிழர் செயல்பட்டு. அதே மாதிரி முதலமைச்சர் ஆந்திராவில் பேசி இன்னைக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாரு. சென்னைக்கு ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு மட்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ன மத்திய நிதியிலிருந்து 656 கோடியும் மாநில நிதியிலிருந்து 207 கோடி ரூபாயும் ரெண்டையும் சேர்த்து குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு முடிந்தவரை நடவடிக்கை எடுப்பார். 4000 லாரியில தண்ணி தமிழ்நாடு பூரா கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கு. ஆழ்குழாய் தண்ணி இருக்கு. குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை எல்லோரும் முடியுமோ மக்களை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு நிச்சயம் நடவடிக்கை அரசியலே கிடையாது, மக்களுக்காக நடத்துறதா, மக்கள் பணிதான். ரொம்ப சிம்பிளா சொல்ல வரேன். ஒரு மாவட்டம் அப்படின்றது ஒரு 3500 சதுர கிலோமீட்டர். திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3500 சதுர கிலோமீட்டர். அங்க 1 இன்ச்சு மழை பெஞ்சிச்சு அப்படின்னோம்னா, 1 இன்ச்சு மழை 2.5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ தண்ணி கிடைக்கும்னா 4.5 TMC தண்ணி கிடைக்கும். இயற்கையை குறை சொல்ல வேணாம். அண்ணன் சொல்றாரு, செயின்ட் கோபைன்ற ஒரு தொழிற்சாலை வச்சதுனால ஸ்ரீபெரும்புதூர்ல பெய்யக்கூடிய மழை அளவு குறைஞ்சிருக்குது. அவங்க பண்ணி பார்க்கட்டும். ஒண்ணு இருந்து ஒண்ணு அழிக்க கூடாது. கம்பெனி வந்து ஒரு தொழிற்சாலையை கொண்டுட்டு வரணும்னு சொல்றீங்க, வேலை வாய்ப்பு சொல்றீங்க, வேலை வாய்ப்பு உருவாக்கி. சக்தி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கடினமான தலைப்பு, நீர் மேலாண்மை சார்ந்த ஒரு தமிழர்களுக்கெல்லாம் இது அந்த தன்மை அறிந்திருக்கலாம், ஆனால் அந்த சொல் புதிதாக இருந்திருக்கும். ஆனால் இதை பற்றி ஒரு ஆழமான ஒரு பார்வையை நம்ம வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி நேரம் வழங்கி இருப்பதாக நம்புகிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.